காதலிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவி ஆனா நான் இது எல்லாமே பண்ண போறேன்னு சொல்லிட்டு இத கேட்டதும் சிந்தாமணி என்ன கண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ தலைவி ஆகிறதுக்கு இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கியே, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா கண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் முத்து மீனா, இவ பயப்படுறா, இவளுக்காகலாம் நீ ஒன்னும் எதை பத்தியும் எல்லாம் யோசிக்காத, எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுக்கலாம், எதை பத்தி நீ யோசிக்காதன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் உடனே நம்ம மீனா இங்க பாரு சின்னமணி, நீயே ஒரு கெட்டவ, உனக்கே எல்லா நேரங்காலமும் உனக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா ஒன்னும் இருக்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக சும்மா தேவையில்லாம என்கிட்ட பேசி உன்னுடைய டைமை நீ எதுக்காக வேஸ்ட் பண்றேன்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உடனே நம்ம சிந்தாமணி, உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? இத பத்தி என்ன அனுபவம் உனக்கு தெரியும்? எதுவும் தெரியாம நம்ம வந்துட்டா அப்படியே நம்ம வின் ஆயிடுவோம் அப்படின்ற குருட்டு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கல, அத முதல்ல நான் முறியடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உன்னால முடிஞ்சா என்ன பண்ண முடியுமோ நீ தாராளமா பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் முத்து மீனா, அந்த சிந்தாமணிக்கு கொஞ்சம் பாரு, அவ மூச்சு கொஞ்சம் நல்லா தெளிவா பாரு, என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. என்னது, என்ன நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது அவளுடைய தோல்வி பயம் அவ கண்ணுல தெரியுது, அத பாத்தியா மீனான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாங்க, அவளுடைய தோல்வி பயம் நல்லாவே கண்ணுல தெரியுதுங்கன்னு சொல்லிட்டு இப்ப மாறி மாறி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்னடா, என்ன நீங்க கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? மீனா பாரேன், அவளுக்கு கலாய்க்கிறது கூட தெரியலன்னு சொல்லிட்டு திரும்பவும் மாறி மாறி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்ததோ உங்களுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்ல மாட்டேன், கூடி சீக்கிரம் நான் பதில் சொல்றேன், அப்புறம் பாத்துக்கிறேன் உங்களை, வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு அங்க இருந்த கிளம்பி போறாங்க. ஏங்க, அவளை இப்படி பேசி அனுப்பிட்டீங்க, வெறுப்பேத்தி அனுப்பிட்டீங்க, அவ்வளவுதான், திரும்ப அவ என்ன பண்ண போறாளோன்றாங்க. போட்டு விடுமீனா, நம்ம என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு எப்படினாலும் பேசிட்டு போவான். பணம் இருக்கிறது அவ சந்தோஷமா வச்சுக்கலாம்ல, அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப இன்னும் பணத்தை சேர்த்துறதுக்கு என்ன வழியோ அந்த வழியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா என்ன பண்றது? அப்ப சாமானியங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கவே கூடாதான்னு நல்லா சொல்லி முத்து கேக்குறாங்க. ஏங்க, நானும் அவங்கள ரொம்பவே கலாய்ச்சி உங்ககிட்ட கூட சேர்ந்து எல்லாமே பண்ணிட்டேன், இருந்தாலும் மனசுக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, அவ என்ன பண்ணுவாளோ என்ன நினைப்பாளோ அதை நினைச்சுதாங்க ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணலாம் ஒன்னும் நடக்க போறது கிடையாது, இதை நினைச்சு நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விடுமீனா, பாத்துக்கலாம், நடக்கிறது நடக்க போகுது, அவ்வளவுதானே, இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத. எனக்கு எல்லாமே இப்பவே என் கண்ணு முன்னாடி தெரியுது. என் மீனா பூ தொழில அதிபரா ஆக போறான், எனக்கு அது இப்பவே தெரியுதுன்றாங்க. ஏங்க போதுங்க, ரொம்ப எல்லாம் ஓட்டாதீங்க, நீங்க இப்படி பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே உடனே நம்ம முத்துக்கிட்ட மீனா எங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, நான் ஜெயிப்பேனான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன கேள்வி கேக்குற? கண்டிப்பா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீ எப்படியும் வின் பண்ணுவ, நான் சொல்றது நடக்கலன்னா மட்டும் பாருன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. இது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா. அடுத்த ட்ராக்கா ரொம்பவே கோபத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க சிந்தாமணி, ரொம்பவே கோபத்தோட உச்சியிலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு கோபமா இருக்காங்க. அப்ப கரெக்டா விஜயம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மாஸ்டர், என்ன விஷயம், எதுக்கு போன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. என்ன சிந்தாமணி, ரொம்பவே கோபமா இருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, நான் ரொம்பவே கோபத்துல இருக்கேன் சிந்தாமணி, அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? உன்னுடைய மகனும் உன்னுடைய மருமகனும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சிந்தாமணி, தயவு செஞ்சு என்னுடைய மகன் மருமகன் அவளை சொல்லாத, எனக்கு ஒரே ஒரு மகனா, அது என் பையன் மனோஜ் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்டர், நானே ரொம்பவே கோபத்துல இருக்கேன், திரும்பவும் பேசி என்ன கோபத்தை அதிகப்படுத்தாதீங்க, போன வைங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே சிந்தாமணி, என்னாச்சு, எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க, முதல்ல என்ன விஷயம், என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் நானே ரொம்பவே கோபத்துல இருக்கேன், ஏன்னா உன்னுடைய பையன் என்கிட்ட எப்படி எல்லாம் பேசினா தெரியுமா, அதை என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லி கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க.
இதை கேட்டதும் ரொம்பவே சிந்தாமணிக்கு கோபம் வருது. உடனே என்ன சொல்றீங்க? உங்களை எதிர்த்தாம அப்படி என்ன பேசினா சொல்லுங்க மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. உங்க பையன் போயும் போயும் அந்த பூ கட்டுறது கூட சேர்ந்து என்ன ரொம்பவே இன்சல்ட் பண்றான். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. உங்க பையன்கிட்ட சொல்லி வைங்க மாஸ்டர். உங்களுக்கு பலவிதமா நிறைய விஷயத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒரு கன்சிடர் கூட பண்ணாம உங்க பையன் இப்படி பண்றது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க விஜயா. சாரி மாஸ்டர், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல. என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. விடுங்க, நீங்க போய் என்ன பண்ணுவீங்க? அவங்க என்னை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த செய்யறாங்க. செய்யட்டும், நானும் ஏதோ கோபத்துல உங்ககிட்ட ரொம்பவே ஓவரா பேசிட்டேன். சாரி மாஸ்டர், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. சிந்தாமணி, உங்க கோபத்திலயும் நியாயம் இருக்கு. நான் என்னதான் பண்ணட்டும், நானும் என் புருஷன் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஏன், நான் சண்டை அடிச்சு கூட பார்த்துட்டேன். என் பேச்சுக்கு இங்க கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாத போது என்னால என்னதான் பண்ண முடியும்ன்றாங்க. கண்டிப்பா மாஸ்டர், உங்களால ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். இப்ப மீனா நடமாடிட்டு இருக்கான்றதுக்காக மட்டும் தானே அவ எலெக்ஷன்ல நிக்கிறான். அவளை ஒரு இடத்துல உட்கார மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எப்படி மாஸ்டர் அவ எல்லாமே பண்ணுவான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதும் ஆமா இல்ல, இதுக்கான யோசனை பாருங்களேன் எனக்கு வரவே இல்லை. சிந்தாமணி, ஐடியா கொடுத்துட்டீங்கல்ல, இனி பாத்துக்கிற அந்த மீனா எலெக்ஷன்ல எப்படி வின் பண்ண போறான்றத நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட விஜயா சொல்றாங்க. உடனே சிந்தாமணி கேக்குறாங்க, மாஸ்டர் அப்படி என்ன பண்ண போறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பொறுத்து இருந்து பாருங்க, கண்டிப்பா நல்லதா ஒரு நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். எப்படியாவது அவளை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட விஜயா சொல்றாங்க. பண்றதும் பண்றீங்க, நல்லா தரமா பண்ணி விடுங்க மாஸ்டர். இன்னொரு முறை அவ எனக்கு போட்டியா எந்த ஒரு விஷயத்திலுமே கலந்துக்கவே கூடாது. அந்த அளவுக்கு தரமா என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்பிடென்டா சிந்தாமணி கிட்ட விஜயா சொல்றாங்க. இப்ப நம்ம விஜயா யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம்? பார்வதி கிட்ட ஐடியா கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம், அவ கண்டிப்பா சொதப்பிடுவா. இப்பதான் அவ ரொம்பவே நல்லவள் ஆயிட்டுக்கிறாளே, அதனால நம்ம என்ன சொன்னாலும் அதெல்லாம் அவ ஏத்துக்கவே மாட்டா. நம்ம தான் ஏதாவது ஒண்ணு யோசிச்சு நல்லதாவே பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப விஜயா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவ எந்திரிச்சு நடமாடுனா தானே நமக்கு பிரச்சனை. அவ எந்திரிக்காத மாதிரி, அவ கையோ கால உடையிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சிந்தாமணி சொன்ன யோசனையை வச்சு விஜயாவே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப விஜயா நம்ம தரையில எண்ணெய் வழுக்கி விட்டா அவளுக்கு கை கால் உடைஞ்சிருச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் ஆகுவா. அப்புறம் எப்படி தலைவருக்கு அவ போட்டி போடுவான்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இது சூப்பர் ஐடியாவே இருக்கு. அப்ப இதவே நம்ம ஃபாலோ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப வீட்டுல யாராவது ஹால்ல இருக்காங்களான்னு பாக்குறாங்க. யாருமே இல்ல. இதுதான் கரெக்டான சான்ஸ். இதை விட்டா நமக்கு சான்ஸ் கிடைக்காது. சோ நம்ம முயற்சி பண்ணி நம்ம முயற்சியில நம்ம இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாங்க. முடிவு எடுத்துட்டு இப்ப நம்ம மீனா எப்பயும் கிச்சனுக்கு தான் முதல்ல வருவா. நம்ம கிச்சன்லயே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு விஜயா பாத்தீங்கன்னா ஹால்ல எண்ணெய கொட்டி விட்டுறாங்க. மீனா, மீனா எங்கடி போயிட்ட? எனக்கு காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே இதோ வரேன்னு சொல்லிட்டு மீனா யதார்த்தமா போறாங்க. மீனா யதார்த்தமா போயிட்டு இப்ப காஃபி எடுத்துட்டு வரலான்னு போறாங்க. கிட்டத்தட்ட விஜயா போட்ட பிளான்ல அந்த எண்ணெயில காலை வைப்பாங்க. கரெக்டா அந்த நேரத்துல முத்து அங்க வந்துறாங்க. மீனா, தரையில எண்ணெய் கொட்டி கிடக்கு, அத பாக்கலையா நீன்றாங்க. ஆமாங்க, கவனிக்கவே இல்ல, மறந்துட்டேன். எப்படிங்க இங்க என்ன வந்திருக்குன்றாங்க. இது சில பேரோட சதிய கூட இருக்கலாம் மீனா. எப்படியாவது உன்னை இந்த எலெக்ஷன்ல தோற்ற வைக்கணும்ன்றதுக்காக யார் யாரோ என்னென்னமோ சதி பண்றாங்க. அது எல்லாமே நீ முறியடிக்கணும், புரியுதா மீனான்றாங்க. ஏங்க, எனக்கு எதிரா யாருங்க சதி பண்ண போறா? மீனா, எல்லா பக்கமும் உனக்கு கண்ணாதான் இருக்கணும். ஏன்னா என்ன நடந்தாலுமே எது இருந்தாலுமே நீ எல்லாத்தையுமே யோசிக்கணும். நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சுதான் நீ ஒரு முடிவு எடுக்கணும். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இங்க பார், உனக்கு இப்போ 2 கண்ணு இல்ல, தலை முழுக்க கண்ணாதான் இருக்கணும். எதிரி எந்த பக்கம் இருந்தனாலும் உன்னை அட்டாக் பண்ணுவாங்க. அதை பார்த்து சூதானமா இருக்கணும். சரி, முதல்ல எண்ணெய தொடி, இனி கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு முத்து சிம்பாலிக்கா விஜயா தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை அங்க வராங்க.
முத்து என்னாச்சு, மீனா கிட்ட என்ன சத்தமா பேசிட்டு இருக்குன்றாங்க. அப்பா ஜஸ்ட் மிஸ்பா, நான் வரலனா மீனா இன்னரும் தரையில எண்ணெயில வழுக்கி கீழே விழுந்திருப்பா பண்றாங்க. என்னையா, என்ன எப்படி வந்தது? அப்பா அதுவா வந்திருக்காது, வேணும்னே யாராவது தரையில கொட்டி விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜயாவை மீட் பண்ணி சொன்னதும் உடனே விஜயா அங்கிருந்து கோவமா, என்னடா என்ன, என்ன பழி சொல்றியா? உன் பொண்டாட்டி காலு கையை உடைக்கிறது தான் என் வேலையான்றாங்க. அம்மா நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீ தான் இத பண்ணுவ, நான் ஒண்ணு உன்கிட்ட சொல்லவே இல்லையே, நீ ஏன் வந்து சொல்றேன்னா அப்ப நீங்க இத பிளான் பண்றீங்களான்னு சொல்லிட்டு விஜயாவை முத்து கேள்வி கேட்க, என்னங்க பாத்தீங்களா, உங்க பையன் எப்படி எல்லாம் பேசுறான்னு பாத்தீங்களா? நான் வந்து சதி பண்றவலாம், நான் வந்து இப்ப மீனாவுக்கு கால் உடையணும்னு சொல்லிட்டு என்னையே கீழே கொட்டி விட்டுட்டேன். அதுதான் இவன் மீன் பண்றான். இதெல்லாம் எனக்கு அசிங்க தேவையாங்க, இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொன்னதும் உடனே அண்ணாமலை, முத்து ஏதாவது தெரியாம வலிக்கு இது யாராவது விழல் இல்ல, தெரியாம இது தரையில கொட்டி இருக்கண்டா. இப்ப பூஜை ரூமுக்கு எண்ணெய் எடுத்துட்டு போறாங்க, கிச்சனுக்கு ஸ்டோர் ரூம்ல இருந்து எண்ணெய் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அது இது லைட்டா விழுந்திருக்கும். உடனே உன் அம்மா மேல எல்லாம் பழி சொல்லாத, புரியுதா? ஆதாரம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது, தெரியும்ல? தெரியும்பா, இனி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப விஜயாவுக்கு எல்லாம் கரெக்டா கூடி வர்ற நேரத்துல எங்க இருந்துதான் வந்தானோ தெரியல இந்த நந்தி, இவனால என்னுடைய பிளான் ஒட்டு மொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. சிந்தாமணி கரெக்டா கால் பண்றாங்க. என்ன மாஸ்டர், பிளான் போட்டது சக்சஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைங்க சிந்தாமணி, அதுக்குள்ள இந்த முத்து வந்து நந்தி மாதிரி வந்து மீனாவை காப்பாத்திட்டான். அவன் மட்டும் வரலனா இன்னாரும் அவளை ஹாஸ்பிட்டல்ல நாங்க அட்மிட் பண்ணிருப்போம். இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. சரிங்க மாஸ்டர், வேற ஏதாவது பிளான் பண்ணுங்க, நீங்க சொன்னதை செய்யுங்க, அதுவும் இன்னைக்குள்ளேயே செஞ்சா மட்டும்தான் அவ ஹாஸ்பிட்டல்ல இருப்பா. முத்து வீட்டுல இருக்க எல்லாரும் மீனாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நினைச்சு அதை நினைச்சு எல்லாரும் எலெக்ஷனை மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு மீனாவோட ஹெல்த்ல வந்து அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நான் இந்த பக்கம் வின் பண்ணிடுவேன். மாஸ்டர் இதெல்லாம் பண்ணலனா கூட நான் வின் பண்ணிடுவேன். இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, உங்க மருமக உங்களை வேலைக்காரி மாதிரி நடத்துறத என்னால எப்படி மாஸ்டர் ஏத்துக்க முடியும்? அதனாலதான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன்றாங்க. அது புரியுது சிந்தாமணி, நானும் ஏதேதோ முயற்சி பண்றேன், பல முயற்சி பண்ணி அதுல ஏதாவது ஒரு முயற்சியில கூட அவ என்ன மாட்டாமையா போயிடுவா. நீங்க கவலைப்படாதீங்க, இவ்வளவு நாளா அவ மேல இருக்க ஒட்டுமொத்த கோபமும் சேர்த்து இந்த ஒரு விஷயத்துல நான் அவளை பள்ளி தீக்கல, என் பேரு விஜயாவே கிடையாதுன்னு சொல்லி சிந்தாமணி கிட்ட வந்து விஜயா சொல்றாங்க. இது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம சிந்தாமணி. நம்ம எல்லாம் மீனாவை தோக்கடிக்கிறதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, சின்னதா ஒரு கீ கொடுத்தா போதும், எல்லா விஷயத்தையுமே விஜயாவே முடிச்சிடுவா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படி மீனா இந்த போட்டியில தோக்க போறா, நான் ஜெயிக்க போறேன், மீனா முகத்துல கறி பூச போறேன்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல வந்து சிந்தாமணி இருக்காங்க. விஜயாவோட பிளானும் சிந்தாமணியோட பிளானும் ஒட்டுமொத்தமா மீனா முறியடிச்சு இந்த போட்டியில வின் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.